தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்து போன மாதம் முழுவதும் தேவன் நம்மை அற்புதமாய் பாதுகாத்தார். நல்ல வாக்கு தத்தத்தை இந்த 2வது மாதத்தில் தேவன் தந்த துக்க நாட்கள் முடிந்து போகும். ஏசாயா 60:20 இந்த புதிய மாதத்துடைய வாக்கு தத்தம் உங்கள் துக்கத்தையும் தேவன் முடிந்து போக பண்ணி சந்தோஷப்படுத்துவார். இந்த புதிய நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டியதான விஷயங்கள் ஏராளம் இருக்கிறது. இதனுடைய தியானத்துக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். இந்த அனுதின கண்மளித்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டவர்களும் சரி ரட்சிக்கப்படாதவர்களும் சரி இருக்கிற பிரச்சனை அப்படின்னா, பிசாசு அப்படிங்கிற வார்த்தை ஒரு நாளாவது யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. என் வாழ்க்கையில் பிசாசு போராட்டம், குடும்பத்தில் பிசாசு போராட்டம், வியாபாரத்தில் பிசாசு போராட்டம், ஊழியத்தில் பிசாசு, படிப்பில் பிசாசு, எதையாவது ஒன்று எல்லாருடைய வாயிலிருந்து வந்துட்டுருக்கு. குறிப்பாக நம்ம ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையோட வாயிலிருந்து நிறைய வருது. அப்புறம் அதற்கு ஒரு ஸ்பெஷல் ஊழியக்காரரை நம்ம தேடுது. ஆனால் வேதம் சொல்லுகிறது என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பைபிள் தான் நமக்கு வெளிச்சம். வாசித்த வேத பகுதியில் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவனுக்கு ஓடிப்போம். அநேகர் அதை செய்ததே கிடையாது. தேவனுக்கு சில பேர் கீழ்ப்படிவாங்க, ஆனால் பிசாசுக்கு எதிர்க்க மாட்டாங்க. அதுதான் ஓட மட்டும்தான். தேவனுக்கு கீழ்ப்படுகிறது மிக மிக முக்கியம். ஆண்டவர் அதோடு நிப்பாட்டலை. யாக்கோபு தொடர்ந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுதுதான் ஓடுவான். பிசாசு ஓடுவான், நாம் எதிர்த்து நிற்கணும்ல. நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறாரு, அபிஷேகத்தை தந்திருக்கிறாரு, கிருபைகளை தந்திருக்கிறாரு, எத்தனையோ விதமான வல்லமைகளை நமக்கு தந்திருக்கிறாரு, அதிகாரத்தை தந்திருக்கிறாரு ஆண்டவர் நமக்கு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஜோசிகாரனை பார்ப்போமா, அவனை பார்ப்போமா, இவனை பார்ப்போமா, ஸ்பெஷல் ஊழியரை பார்ப்போமா? ஆண்டவரை பாருங்கள், அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அதான் பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது எழுதினார், சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. தாவீது கோலியாத்துக்கு எதிர்த்து நின்னான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சவுல் யுத்த வீரர்கள்லாம் பயந்து ஓடினார்கள். ஆனால் தாவீது எதிர்த்து நின்றான், ஜெயம் பெற்றான். சிங்கத்தை கண்டு சிம்சன் எதிர்த்து நின்றான், ஜெயம் பெற்றான். நீங்கள் எங்கே ஓடுதீங்க? ஆண்டவர் கீழ்ப்படுத்தி பிசாசை எதிர்த்துருக்குது. எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில், குடும்பத்தில், வியாபாரத்தில், பிஸ்னஸில், எதில் பிசாசு நமக்கு தீமை செய்கிறான்ங்கிற உணர்வு வந்தாலே ஆண்டவருடைய ஜோமனி இயேசுவின் நாமத்தில் அவனை எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவ சமாதானம், சந்தோஷம் உடைய வாழ்க்கையை நிரப்பும். காட் பிளஸ்.